ஜனத் ஃப்ரம் ஜனத் விங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் சுத்திரியா எப்படி செய்கிறத நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுத்திரியா செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1.5 கப் அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கலக்க ஆரம்பிங்க. இதோட மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் பேசிஸில் தான் நீங்கள் நல்லாவே பிசையணும். தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவை கொஞ்சம் பிடிச்சு விடணும். ரொம்ப போட்டு அழுத்தி நீங்கள் பிசையக்கூடாது. ஸோ இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுப்போம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வேக வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரிசி மாவு கழிச்சி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம ஷேப் மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டி பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி நீட்டமாக, ஸோ இப்படி மாற்றி நான் ஷேப்ஸ் நிறைய எல்லாமே இப்போ மேக் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் கீ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதாம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கோகோனட் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஷேப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி மாவில் சுத்திரியாவோட அந்த ஷேப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணக்கூடாது ஒட்டுக்காவே. ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு 2 பேட்சாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு அடுத்த லேயர் மேலே போடுங்க. அப்படி இல்லைன்னா எல்லாமே போய் ஒட்டிக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்வீட் சுத்திரியா பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹைதராபாத்தோட ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதில் ஸ்பைசியும் பண்ணுவாங்க, ஸ்வீட்டும் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட் அந்த மக்ருனி, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் மசாலா கூட ஆட் பண்ணி கூட பண்ணலாம் ஸ்பைசியில். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லாவே இது வேக விடணும். நம்ம பாருங்கள், நல்லாவே வேகுது. இப்போ நீங்கள் ஆக்சுவலி இப்போ நல்லாவே அது வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் நார்மல் மில்க் கூட நீங்கள் பாயில் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக, ரிச்சாக, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்வீட் சுத்திரியா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜனத் விங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.